அடியன் நமோ நாராயணம். இன்னைக்கு திருப்பாவையில் 15வது பாசுரத்தில் ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்தை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னு அடியன் சொல்ல முயற்சி செய்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல வர்ற விஷயத்த நான் இளையவள்ளி சட்டஜித் சுவாமியோடைய திருப்பாவையில் திவ்ய தேசங்கள் அப்படின்ற உபன்யாசத்தை கேட்டும் ஸ்ரீ மாதவகண்ணன் சுவாமியோடைய அட்வைஸை கேட்டும் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இவா 2 பேருக்கும் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தன்யோஸ்மி. அதே மாதிரி நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது தப்பு இருந்தாலோ அல்லது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது கேப்ஸ் இருந்தாலோ அது க்ஷமிக்கணும். இன்னைக்கு திருப்பாவையோட 15 பாசுரத்தை சொன்னதுக்கப்புறமா அதனுடைய விளக்கத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன். எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ, செல்லென்றழ ஏன்மின் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் பாயரிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாவை பாசுரத்துக்கான ரெஃபரன்ஸ் பாசுரம் என்னன்னா, பெரிய திருமொழியில 2ஆம் பத்துல 3ஆம் திருமொழியில ஃபர்ஸ்ட் பாசுரம் தான் இதுக்கான ரெஃபரன்ஸ் பாசுரம். இந்த ரெஃபரன்ஸ் பாசுரமை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இந்த பாசுரத்துல ஆண்டாள் திருவல்லிக்கேணியை தான் பாடியிருக்கா, அதாவது பார்த்தசாரதி பெருமாளை தான் பாடியிருக்கா. இந்த பார்த்தசாரதி பெருமாளை கடைசி 2 வரிகள்ல வல்லானை கொன்றானை அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணி மாயனை அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றான். வல்லானை கொன்றானை அப்படின்னு சொல்றப்போ வல்லமையான ஆணையை கொன்றவன் அப்படின்னு அதை மாடிஃபை பண்ணி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த வல்லானை கொன்றானை அப்படின்னு வரப்போ ஒரு வல்லமையான ஒரு ஆணையை கொன்னிருக்கான் அப்படி கிருஷ்ணன் ஒரு வல்லமையான ஆணையை கொன்ற ஒரு சினாரியோவை ஆண்டாள் இங்க எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது கம்சன் கிருஷ்ணனை எத்தனையோ முறை அசுரர்கள் அனுப்பி கொல்ல முயன்றும் பண்ண முடியாமல் போய் சலிச்சு போய் ஃபைனல் அட்டெம்ப்டா என்ன பண்ணுவான், ஒரு தனுர் யாகத்தை செட் பண்ணுவான். அதை தான் இந்த பெரிய திருமொழி பாசுரத்துல வெற்பெரு விழவும் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருப்பாரு. ஒரு பெரிய விழாவா செட் பண்ணி அந்த விழாக்கு இவர்களை அழைத்து மாய்த்து விடலாம் அப்படின்னு கம்சன் யோசிச்சிருக்கான். இந்த யோசனைக்கேற்ப அவனும் 2 ஸ்டேஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவான். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல குவலய பீடம் அப்படின்ற மதம் பிடித்த யானையை செட் பண்ணியிருப்பான். அந்த யானை கண்டிப்பா மதம் பிடிச்சிருக்கு, அந்த மதம் பிடித்த யானை கண்டிப்பா கிருஷ்ணனை பார்த்தோன்னே கொன்னுடும் அப்படின்னு கம்சனுக்கு தெரியும். இத்தனைக்கும் அந்த யானை எப்படிப்பட்ட யானை அப்படின்னு சொல்றானா, இந்த யானை மாண்டு போனாலும் கம்சன் வா இது பண்ணு அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்தானா அது மீண்டும் உயிரோட பண்ணுமா. அந்த மாதிரி ஒரு யானையா, சச் அ வெல் மேனர்டு எலிஃபென்ட். நம்ம இன்னைக்கு நாய் வளர்க்கும் போது உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லுன்னு டாக் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு யானைக்கு கம்சன் ட்ரைனிங் கொடுத்துருக்கான். ஸோ மச் ஸோ தட் அதுக்கே கிருஷ்ணனை கொல்லணும் அப்படின்னு ரொம்ப நோக்கத்தோட அதை ஆக்ட் பண்ணும் அப்படின்னு. செகண்ட் ஸ்டேஷன்ல முஷ்டிகன் சானூரன் அப்படின்னு 2 ரெசலர்ஸை செட் பண்ணியிருந்தானா. அவள் எப்படிப்பட்டவான்னு பார்த்தா பெரிய பெரிய மசில்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு நல்ல எப்படியே வெயிட் லிஃப்டிங் பண்ணி ஜிம் ட்ரைனிங்லாம் போய் அவ்வளோ பெரிய பெரிய பாடிஸ்லாம் வச்சுட்டு அவள் முன்னாடி யார் நின்றாலும் ரொம்ப டைனி ஒரு ஆண்ட் மாதிரி இருக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரென்த்தோட வலிமையோடு இருக்கிற 2 பேரை செட் பண்ணியிருந்தானா. கிருஷ்ணன் ஸ்டேஷன் 1ல மாண்டு போனா ஸ்டேஷன் 2ல கண்டிப்பாக மாண்டு போயிடுவான் அப்படின்ற நம்பிக்கையோட கம்சன் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பான். கிருஷ்ணன் வருவான், வல்லானே கொன்றானே அப்படின்னு ஆண்டாள் சொல்லும்போதே தெரியும் ஸ்டேஷன் 1 விக்ட்ரி கிருஷ்ணனுக்கு தான், யானைக்கு இல்லை அப்படின்னு. ஸோ கிருஷ்ணன் குவலய பீடம் அப்படின்ற மதம் பிடித்த யானையை கொன்று he will gain victory over that. ஸோ இப்போ இதை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஆண்டாள் மாற்றானை அப்படின்னு சொல்கிறான். ஏன் மாற்றானை அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த யானை குவலய பீடம் அப்படின்ற யானை மதம் பிடித்த அந்த பரமாத்மாவே கொல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்பட்டிருக்கு. ஆனால் கான்ட்ராஸ்டிங்லி கஜேந்திரன் அப்படின்ற அதே யானை ஸ்பீஷிஸ்ல வர ஒன்று, கஜேந்திரன்றவன் அந்த யானை வேற வழி இல்லை, எனக்கு பெருமாள் மட்டும்தான் ரட்சணை செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அகிலகாரனாய அப்படின்னு பாடி சரணடைஞ்சிடும். இந்த 2 யானைக்கும் இருக்கிற ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட், வாஸ்ட் டிஃப்ரென்ஸை தான் ஆண்டாள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறான். அதே மாதிரி மாயனை அப்படின்னு சொல்லும்போது பெரிய திருமொழியில இந்த 4 வரிகளை தான் ஆண்டாள் சொல்றான். அதாவது பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானே, சிற்றவை பணியால் முடி துறந்தானே, திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு. இந்த பாசுரத்துல ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் ஒரு ராஜா, அது துவாரகைக்கு பார்த்த சாரதியா
கிருஷ்ணன் எடுக்கிறப்போ அவன் துவாரகைக்கு ஒரு ராஜாவாக இருந்தான். அந்த ராஜா செங்கோலை பிடிப்பதற்கு பதிலாக கோலை பிடித்து கொண்டிருந்தான். கோல்ன்றது அந்த குதிரையை வந்து வழி நடத்த அடித்து வழி நடத்துறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டிக்ஸ் மாதிரி வச்சுப்போமே. அந்த கோலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். செங்கோலை பிடிக்கிறதுக்கு பதிலாக, அவ்வளோ உயர்ந்த ஒரு விஷயத்த பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சாதாரண கோலை பிடிச்சிட்டு அதுவும் அர்ஜுனனுக்கு கால் கீழே உட்காந்துட்டு சேவை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணுறாரு ஆழ்வார். இது எப்படின்னா, பெருமாள் வந்து அர்ஜுனனுக்காக கீழே இறங்கி தன்னுடைய சுப்பீரியாரிட்டியும் விட்டுட்டு இன்ஃபீரியரான ஒரு விஷயத்த பண்ணவும் தயாராக இருப்பான். அதே மாதிரி நம்மளுக்காகவும் நம்மளுக்கு தேவைன்னா தன்னோடையதை விட்டுட்டு நம்மளுக்காக இறங்கி வந்து பண்ணுவான் அப்படின்றத ஆழ்வாரிங்க ஹைலைட் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தன் தன் தேர் முன் நின்றானே. இப்போ ஒருத்தர் இதில் வந்து ரொம்ப கிளியராக ஒரு நார்மல் சாதாரண என்ன மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமான எளிமையான மனிதன் கூட இந்த தமிழ்லேருந்து புரிஞ்சிக்க முடியும். பார்த்தனுடைய தேர் முன் நின்ற ஒருவன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் வந்து தேர் முன் நின்றானே அப்படின்னு. பட் இப்போ ஒரு சேரியட்டராக இருக்கும்பொழுது உட்கார்ந்து தான் பார்த்துருப்போம். அது வந்து பிக்சர்ஸ்லையா இருக்கட்டும் இல்லை சீரியல்லையா இருக்கட்டும், உட்கார்ந்துட்டு அந்த தேர் ஓட்டுற மாதிரி தான் கிருஷ்ணனை பார்த்துருப்போம். நின்றானை அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் பொழுது அர்ஜுனனுக்காக சக்தி அஸ்திரத்தை தான் மேலே ஏந்தி நின்று அதை எடுத்துட்டு அர்ஜுனன் அதை எடுத்துட்டா மாண்டு போயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சு அர்ஜுனனுக்காக தான் மேலே எடுத்துட்டான் பார்த்தசாரதி பெருமாள். அந்த ஒரு குணாதிசயத்தை ஹைலைட் பண்ணுற மாதிரி தன்னுடைய பக்தர்களுக்கும் ஒரு குறை வரும், தன்னுடைய பக்தர்களுக்கு ஹர்ட் ஆகும், இல்லை தன்னை பிடித்தவர்களுக்கும் ஒரு ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னா அதை தானே ஏற்றுக்கிற அளவுக்கு முன் நின்று வருபவன் அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணி இங்கே ஆழ்வார் காமிக்கிறார். அர்ஜுனனுக்காக நின்றவன். ஒரு அஸ்திரமா இருக்கட்டும் இல்லை வாரில் ஜென்ரலாகவே கிருஷ்ணன் தான் பாண்டவர்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே கிருஷ்ணனை தான் அடிப்பா. ஸோ அந்த ஊன்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த ஆயுதங்களாக இருக்கட்டும் மற்ற ஆயுதங்களாக இருக்கட்டும் அதுலேருந்து வர காயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கிருஷ்ணன் வந்து பார்த்த சாரதியாக இருந்து பார்த்தனுக்காக பொறுத்துன்னு போவான். அதனால் ஒரு ஷீல்டு வந்து எப்படி ஒரு மேனுக்காக நிற்குமோ அது மாதிரி பெருமாளும் வந்து அர்ஜுனுக்காக நின்றான். அது வந்து ஒரு பெருமாளுடைய ஒரு குணாதிசயத்தை வந்து ஆழ்வார் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். அதே மாதிரி சிற்றவை பணியால் முடி துறந்தானே. ராமர் வந்து கைகேயி அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனுடைய ராஜா பட்டத்தை வந்து விட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனான். இப்போ இங்கே ராமரை பற்றி ஏன் பேசுகிறா அப்படின்னா, ராமரும் கிருஷ்ணனுக்கும் பார்த்தசாரதி பெருமாளுக்கும் எஸ்பெஷலி சிமிலாரிட்டி இந்த விஷயத்தில் என்னன்னா, அர்ஜுனன் அப்படின்ற ஒரு இன்ஃபீரியர் பர்சன், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங், பார்த்தசாரதி பெருமாள் அப்படின்ற ஒரு சுப்பீரியர் மோஸ்ட் சுப்ரீம் பர்சன் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு ஆர்டர் கொடுத்து அந்த சுப்ரீம் பர்சன் இஸ் லிசனிங் டு த இன்ஃபீரியர் பர்சன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குறான். அதே மாதிரி தான் ராமனும் இன்ஃபீரியர் பர்சனான கைகேயி அம்மா ஹூ இஸ் ஹியூமன் சுப்பீரியர் பர்சனான ராமர் கிட்ட, அதாவது அவர் ஹியூமனாக இருந்தாலும் ராமர் வந்து பரமாத்மா அப்படின்னு இருந்தாலும் கூட பரமாத்மா வந்து அம்மா சொல்கிறது அந்த ஹியூமன் சொல்கிறத கேட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போவார். ஈவன் இஃப் போத் சிச்சுவேஷன்ஸ் மீன் தட் பெருமாள் இஸ் அட் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லூசிங் சம்திங் ஆர் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் ஆர் கோ டு அன் இன்ஃபீரியர் பொசிஷன் அப்படின்றது வந்து இதில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு க்ளோரி ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பண்ண அப்படின்றவனால அவனுக்கு மாயனை அப்படின்னு மாயாவி அப்படின்ற மாதிரி ஆண்டாள் வந்து பெயர் சுட்டியிருப்பாள். ஸோ மாயைன்னு சொல்லும் போது சம்திங் பியாண்ட் அவர் இமேஜினேஷன், பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கும்போது பெருமாள் நம்மளோட எல்லைகளை மீறி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பெருமாள் இந்த பார்த்தசாரதி பெருமாள் செஞ்சிருக்கிறதுனால மாயனை அப்படின்னு ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவை பாசுரத்தில் சொல்லியிருப்பாள். அடியேன் தன்யோஸ்மி. எந்த ஒரு தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை க்ஷமிக்கணும்.